வெல்கம் டு வெட்டிவாக யூடியூப் சேனல். நான் உங்கள் சுல்ஃபிகர். தளபதி விஜய் அவர்கள் நடித்த வில்லு படம் நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் வையாபுரி காமெடின்னு ஒன்று வரும், வேணா நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்க. அதில் தளபதியிடமிருந்து வையாபுரி நல்லா அடி வாங்கிட்டு வெளியே என்ன சொல்லுவார்னா, என் 2 கன்னத்தால் அவன் 2 கையையும் ஓங்கி அடித்தேன், என் வயிற்றால் அவன் கால் முட்டிய இடித்தேன், ஏன் ஷூவால் அவன் ஷூவை எட்டி மிதித்தேன், கடைசியில் ஒரு கிடுக்குப்புடி போட்டேன் பாரு அப்படின்னு சொல்லி தளபதியினுடைய காலில் விழுந்து கெஞ்சுறது மாதிரி ஒரு காமெடி சீன் இருக்கும். அந்த காமெடி சீன் அப்படியே பக்காவா பொருந்தது மு.க. ஸ்டாலின் அவருடைய டெல்லி பயணம். நேற்றைய தினம் அவர் டெல்லிக்கு நிதி ஆயோக் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டார்கள். அதில் போயிட்டு ஒரு சில கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள். அது என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். பேசிட்டு வெளியே என்ன பேசணும் அப்படிங்கிறத சொன்னார். கூட்டத்தில் கலந்து கொண்டது மட்டுமல்லாமல் தனியாக வேறு 5 நிமிஷம் பேசியிருக்கிறார். அவர் அங்கே டெல்லியில் பேசிட்டு இருக்கக்கூடிய அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின்ட்ட பத்திரிகையாளர்கள் கேட்கும்போது, நாங்கள் மோடிக்கும் பயப்பட மாட்டோம், கேடிக்கும் பயப்பட மாட்டோம், எப்படி அப்பாவை சமரசம் பேசுவதற்கு டெல்லிக்கு அனுப்பி விட்டுட்டு இன்னொரு பக்கத்தில் அத்தையை சமரசம் பேசுவதற்கு டெல்லியில் நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்ப்பதற்கு அனுப்பி விட்டுட்டு இங்கே வீராவாசம், நாங்கள் மோடிக்கும் பயப்பட மாட்டோம், ஈடிக்கும் பயப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லி வீராவாசம் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த நேரத்தில் தான் அந்த சந்திப்பு நடந்திருக்கிறது. இது முடிஞ்ச உடனேயே திமுகவினுடைய ஆதரவு ஊடகங்கள், திமுகவினுடைய யூடியூப் சேனல்கள் இருக்கும் இல்லையா, செந்தில்வேலு, அதே மாதிரி பேரலை, நம்ம ஜீவ சகாப்தம் அப்படின்னு சொல்ல ஒரு சில பத்திரிகையாளர்கள் பேரில் இருக்கக்கூடிய சில அரசியல் புரோக்கர்கள் இருப்பாங்க இல்லையா, இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, விடவெடுத்து போன மோடி நேருக்கு நேர் முகத்துக்கு நேர பஞ்ச் டயலாக் விட்ட முதல்வர் அப்படி இப்படின்னு சொல்லி பில்டப்னா பில்டப்பு, அப்படி ஒரு பில்டப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் தான் இன்னைக்கு காலையிலேருந்து தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த சகோதரர்கள் ஒரு விஷயத்தை ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், சரணடைந்த ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டேக்கை ட்விட்டரில் எல்லா சமூக ஊடகங்கள்லையும் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்தே திமுகவுடைய ஐடி விங்கு பயங்கர கோவம் வந்துச்சு. அதற்கு நமக்கு எதிராக சில விஷம கருத்துக்களையும் அவதூறுகளையும் பரப்பிக்கிட்டு இருந்தாங்க. இது இப்படி போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு தளபதி விஜய் அவர்கள் என்ட்ரி ஆகி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கிறாரு. அது இன்னும் திமுகவை ரொம்ப கலக்கமடைய செஞ்சிருக்கு. இந்த வீடியோவில் நேற்றைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் டெல்லியில் போய் பேசினது என்ன, இவர் பேசுவதற்கு காரணம் என்ன, நம்முடைய தளபதியினுடைய அறிக்கை, அந்த அறிக்கையினுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க இருக்கிறோம். இந்த வெட்டிவாக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். கடந்த 2021 திமுக ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு இதுவரையிலும் நடைபெற்ற எந்த ஒரு நிதி ஆயோக் ஆலோசனை கூட்டத்திலையும் கலந்து கொள்ளவில்லை. கடந்த முறையும் கலந்து கொள்ளவில்லை. அதற்கு ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தார். என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய நிதி பகிர்வை ஒன்றிய அரசாங்கம் ஒழுங்கா தரல, பட்ஜெட்ல தமிழகத்திற்கு ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்கல, எந்த திட்டங்களையுமே ஒதுக்கல. இப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல ஒன்றிய அரசு நடத்தக்கூடிய அந்த நிதி ஆயோக் ஆலோசனை கூட்டத்தில் நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லி தெளிவாக ஒரு வீடியோவே போட்டிருந்தாங்க. அன்னைக்கு இந்த வீடியோ போடும்போது எல்லாருமே தளபதியினுடைய முதல்வருடைய தைரியத்தை பாருங்கள், ஒன்றிய பிஜேபி அரசாங்கத்தை அவர் எதிர்க்கக்கூடிய மன வலிமையை பாருங்கள், அப்படி இப்படின்லாம் சொல்லி ஃபயர் விட்டு இருந்தாங்க. நான் கூட ஃபயர் விட்டேன், மாற்றுக்கருத்தே கிடையாது. ஸோ இந்த நேரத்தில் தான் இப்போ முதல்வர் மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சி 4 வருஷம் முடிஞ்சு இன்னும் 9 மாதம் தான் இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் இதே மாதிரி நிதி ஆயோக் ஆலோசனை கூட்டம் நடக்குது. இந்த கூட்டத்தில் வழக்கம் போல முதல்வர் அவர்கள் கலந்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருமா போட இருப்பாரு, பிஜேபியை தைரியமா எதிர்ப்பாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் முதல்வரிடமிருந்து ஒரு அறிக்கை வந்துச்சு, கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி நேற்றைய தினம் அவர் கலந்துக்கிட்டார். கலந்து கொண்டு அங்கே ஒரு சில விஷயங்களை பேசியிருக்கிறாரு. 50% ஜிஎஸ்டி வரி பகிர்வு கொடுக்கணும், 41% கொடுக்கறதா சொல்லியிருந்தீங்க, 36% தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது, தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய கல்வி ஜிஎஸ்டி கல்விக்கான தொகையை இன்னும் நீங்கள் கொடுக்கல, இப்படின்னு ஒரு சில விஷயங்களை பேசியிருக்கிறாங்க. அதில் மாற்று கருத்து இல்லை. தமிழகத்தினுடைய குரலாக ஒலிக்கணும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நேற்றைய மீட்டிங்கு நடந்ததனுடைய நோக்கமே முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய மகன் ஈடி வளையத்துக்குள் சிக்க இருக்கிறார், ரொம்ப நெருங்கி வந்துட்டாங்க, இனியும் இதை விட்டோன்னு சொன்னா எப்படி கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் காங்கிரஸோட கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் 2G வழக்கில் கனிமொழி தூக்கி உள்ள வச்சிருந்தாங்களோ, ஜெயிலில் வச்சிருந்தாங்களோ, பீகார் சிறையெல்லாம்,
அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலினை வைக்க வேண்டிய ஒரு சூழல் வந்துருமோ அப்படிங்கிறதுக்காக பயந்து நேரடியாக மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒன்றிய அரசாங்கத்திடம் சரணடைந்திருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். சரி, நீங்க கேட்கலாம், ஒரு முதல்வர் அவர்கள் ஒன்றிய அரசிடம் போய் நிதி கேட்கறது, அதனுடைய ஆலோசனை கூட்டத்தில் கலந்துக்கிறதுல என்ன தவறு அப்படின்னு சொல்லி கேட்டா தவறே இல்லை. நீங்க கடந்த முறை கலந்து கொண்டவர்கள் சொன்ன காரணம் இதுவரையிலும் நிவர்த்தி செய்யப்படவில்லை. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல இந்த முறை கலந்து கொள்ள வேண்டியதுடைய அவசியம் என்ன அப்படிங்கிற கேள்வி வருது. கர்நாடகாவுடைய முதலமைச்சர் கலந்துக்கல, அதே மாதிரி கேரளாவுடைய முதலமைச்சர்கள் கலந்துக்கல, பஞ்சாபினுடைய முதலமைச்சர்கள் கலந்துக்கல. இந்த நேரத்தில் நீங்கள் அப்படி கலந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்ன? நீங்கள் கலந்து கொண்டதோடு மட்டும் இல்லாமல் அதுல முன் வரிசையில நின்று புகைப்படம், பிஜேபியோடு நேரடியாக கூட்டணியில் இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு ஒரு பக்கத்தில் இருக்கிறாரு, பாஜகவோடு மறைமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு பக்கத்தில் இருக்கிறார். நான் என்ன கேட்கிறேன்னா, பாஜகவிடம் கேட்க வேண்டிய கேள்வி, உங்களை தொடர்ந்து எதிர்த்து கொண்டிருக்கிறதாக சொல்கிறீர்கள் நீங்கள் மு.க. ஸ்டாலின் அவர்களை. தமிழ்நாடு அரசாங்கம் தொடர்ந்து ஒன்றிய அரசை எதிர்த்து கொண்டிருக்கிறதுனா ஏன் இந்த அளவுக்கு உங்களுடைய மாநில முதல்வர்களுக்கு, பாஜக முதல்வர்களுக்கு, பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய முதல்வர்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தோடையும் அதிகமான முக்கியத்துவத்தை மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதா மிக முக்கியமான கேள்வி. முதல் வரிசையில நிக்க வச்சிருக்காங்க. சரி, முதல் வரிசையில நின்னது அது ஒரு கோயின்சிடன்ஸ் அப்படின்னு கூட நம்ம நினைச்சிட்டு போயிடலாம், மாற்றுக்கிறதே கிடையாது. தனியாக சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதை கொடுத்திருக்கிறாங்க. முதல்வர் கேட்டிருக்கிறார், அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பாக பிரதமர் அவர்கள் தமிழ்நாடு வந்தார்கள், ராமேஸ்வரத்துக்கு வந்திருந்தாங்க. ஒரு பெரிய நிகழ்ச்சி எல்லாம் நடந்துச்சு, தமிழக அரசுடைய சார்பாக அமைச்சர்கள் கலந்து கொண்டார்கள். ஆனா முதல்வர் அதுல கலந்து கொண்டிருக்க வேண்டும், கலந்து கொள்ளவில்லை அப்படின்னு வந்துச்சு. அப்ப அன்னைக்கு கலந்து கொள்ளாதனுடைய காரணம் என்னன்னு கேட்டா, அது எங்களுடைய கொள்கை, எங்களுடைய உரிமை, மாநில சுயாட்சி, அதெல்லாம் பேசின முதல்வர் இன்னைக்கு தனியா போய் சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா, இடி ரெய்டுக்குள்ள சிக்கி இருக்கிறாரு சின்னவர், அவரை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னா சமரசம் பேசணும். அப்போ அதற்காகத்தான் நான் உங்களுக்கு அந்த வடிவேல் ஒரு காமெடி வரும் இல்லையா, தெய்வமே தெய்வமேன்னு, அதே மாதிரி சாமி நீங்க என்ன சொல்றீங்களோ அதை கேட்டு நடக்கிறோம், தயவு செஞ்சு அந்த ஈடியை கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க. ஏன்னா ஈடிக்கு இடைக்கால தடை தான் நீதிமன்றம் கொடுத்துருக்கு. தளபதி சொன்னது மாதிரி அது ஒரு கால சுத்திர பாம்பு மாதிரி, எப்போ வேணா ஈடி அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டிய சூழல் வந்துச்சுன்னா இது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தாயிரும் அப்படிங்கிறதுக்காக சமரசம் பேசுவதற்காக தான் அந்த 5 நிமிடங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. யார் சொல்றா அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகவும் தெளிவாக அரசியல் பார்வை கொண்டிருக்கக்கூடிய, மக்களுடைய பிரச்சனைகளை அன்றாடம் கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய, திமுகவுடைய ஆட்சி என்ன லட்சணத்தில் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத தெளிவாக கணித்துக் கொண்டிருக்கக்கூடிய உண்மையான தூய்மையாக அரசியல் விமர்சகர்கள், அரசியல்வாதிகள் அப்படிதான் சொல்றாங்க. சரி, அடுத்து முதல்வர் மு.க. ஸ்டாலின் இந்த நிகழ்வுல கலந்து கொண்டு பேசிய 2 விஷயங்களை நம்ம மிக முக்கியமா பார்க்க வேண்டியிருக்கு. எந்த அளவுக்கு ஜால்ரா போட்டிருக்காங்க இவனுங்க. சொல்றாங்க விடபடத்து போனார் மோடி, மோடியினுடைய முகத்துக்கு நேர கேள்வி கேட்டுட்டார் அப்படின்ட்டு. 2 விஷயம் முதல்வர் பேசி இருக்கிறார். ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மோடி அவர்கள் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தொலைநோக்கு பார்வையோடு இந்தியாவுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை முதலமைச்சர் அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதாவது எதிர்காலத்தை முன்னிறுத்தி தொலைநோக்கு பார்வையோடு பிரதமர் அவர்கள் இந்தியாவை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டதுக்கு அப்புறமா திமுக மானமுள்ளவர்கள் இருக்கிறார்கள். மோடி எதிர்கால திட்டமிடலுடைய செயல்பட்டு கொண்டிருக்கிறார், நாட்டினுடைய வளர்ச்சி தொலைநோக்கு பார்வையடைய வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. இப்ப கொண்டு வந்திருக்கிறாங்க ஸ்கீமு, வீட்டில் இருக்கக்கூடிய நகை ஏழை மக்கள் ஒரு ஆத்திர அவசரத்துக்கு போய் அடமானம் வச்சு அதுல வரக்கூடிய காசை வச்சு ஹாஸ்பிட்டல் செலவு, பிள்ளைங்களுடைய படிப்பு, இதே மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதற்கு ஆப்பு வைக்குது மோடி அரசாங்கம். அப்படிப்பட்ட மோடி அரசாங்கத்தை பார்த்து தொலைநோக்கு பார்வையோடு செயல்படுகிறான்னு சொல்லி மூஞ்சிக்கு நேரம் சொல்லிட்டு வந்திருக்கீங்களே, அங்க சொல்லிட்டு வந்துட்டு இங்க வந்து நின்று பொதுக்கூட்ட மேடையில நின்று மோடி அப்படி நாட்டை பின்னோக்கி தள்ளி கொண்டிருக்கிறார், அப்படி பண்ணியிருக்கிறார், இப்படி பண்ணியிருக்கிறார். முதல்வர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார், மோடி தொலைநோக்கு பார்வையோடு செயல்படுகிறார். இப்படி எம்பிக்கள் பாராளுமன்றத்தில் போய் மோடிக்கு எதிராக பேசிட்டு வராங்க. இது என்ன முரண்பாடு? சரி, அது கூட ஜஸ்ட் ஒரு சும்மா ஒரு தாஜா பண்றதுக்கு, இப்ப நமக்கு நிதி வேணும், அப்போ நீங்க இப்படி எதிர்காலத்தை திட்டமிட்டு செயல்படுறீங்க, அதே மாதிரி தமிழகத்தினுடைய எதிர்காலம் முக்கியம், தமிழகத்திற்கு இதை கொடுங்கன்னு சொல்லி கேட்டார்னு நம்ம வச்சுக்கலாம். அடுத்து இன்னொரு விஷயத்த சொல்றார், எப்படி நீங்கள் கங்கையை சுத்தம் செய்தீர்களோ
எப்படி நீங்கள் கங்கையை சுத்தம் செய்தீர்களோ அதே மாதிரி காவிரியையும் வைகையையும் சுத்தம் செய்யணும், அதற்கு நிதி ஒதுக்கணும் அப்படிங்கிறாங்க. கங்கை சுத்தம் செய்யப்பட்டிருக்கிறதா? கொஞ்சமாவது சமூக ஊடகங்களை நீங்க பாக்குறீங்களா? செய்தி ஊடகங்களை பாக்குறீங்களா? மகா கும்பமேளாம்னு ஒண்ணு நடத்தினாங்க. கங்கையினுடைய அந்த அந்த தண்ணீர் எவ்வளவு மோசமாக இருந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாதா? கங்கை சுத்தமாவா இருக்குது? உங்களுடைய எம்பிக்கள் கங்கையினுடைய நிலையை பத்தி பேசியிருக்கிறாங்க. செத்த பணத்தை அதுல போட்டு தண்ணிக்குள்ள போடுறாங்க, அதுல எரிக்கிறாங்க. இந்து மக்களுடைய சம்பிரதாயம் சாஸ்திரம்னு சொல்றாங்க, அவருடைய நம்பிக்கைன்னு சொல்றாங்க, அதுல நம்ம தலையிடல. ஆனால் ஒரு நதி, இந்தியாவுடைய ஜீவ நதின்னு சொல்லலாம், அது அந்த அளவுக்கு கண்டாமினேட் ஆயிருக்கிறது, அசுத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ அதுக்கு பலமுறை மோடி அரசாங்கம் கங்கையை சுத்தம் செய்யறோம்னு சொல்லி நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். ஆனால் கங்கை இதுவரையிலும் சுத்தம் செய்யப்படவில்லை அப்படிங்கிறது குற்றச்சாட்டு. இது நாம மட்டும் வைக்கவில்லை, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருமே வைக்கிறாங்க குற்றச்சாட்டு. கண்ணு முன்னாடி பார்த்தோம், குறுன்னு சாக்கடை மாதிரி அந்த தண்ணி ஓடுனது கும்பமேளா காலத்துல. அப்போ அப்படிப்பட்ட இடத்துல கங்கையை சுத்தம் செய்தது போன்று நீங்கள் காவிரியையும் வைகையையும் சுத்தம் செய்யணும்னு சொல்லி பிரதமருக்கு கோரிக்கை வைக்கிறீங்களே, இது என்ன அடிப்படையில் இந்த பேச்சு? கங்கை சுத்தமாவா இருக்கிறது? யாராவது திமுகவுடைய ஆதரவு யூடியூபர்கள், திமுகவுடைய ஆதரவாக பேசக்கூடிய யாராவது ஒருத்தர் இதுக்கு பதில் சொல்லுங்க. கங்கை சுத்தமாக இருக்கிறதா? கங்கை நதி சுத்தப்படுத்துவதற்கு போதுமாக செலவிடப்பட்டிருக்கிறது, அதன் காரணமாக கங்கை சுத்தப்படுத்தப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறத சொல்ல முடியுமா? முடியாது. அப்போ நீங்க எதை சொல்ல வரீங்கன்னா, ஏற்கனவே பாஜக சுடக்கூடிய ஒரு வடைய தூக்கிட்டு போய் நீங்களும் அதை ப்ரொமோட் பண்றீங்க, பாத்தீங்களா கங்கை சுத்தமா இருக்குது அப்படின்னு சொல்லி. நல்ல வேலை, எப்படி நீங்கள் 2014க்கு முன்பாக குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருக்கும்போது குஜராத்தை வளர்ச்சியடைய வைத்தீர்களோ அதே மாதிரி தமிழ்நாட்டையும் வளர்ச்சியடைய வைப்பதற்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்காம விட்டாரேன்னு நாங்க சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ இதைத்தான் தளபதி அவர்கள் தன்னுடைய அறிக்கையில வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். நீங்க தமிழ்நாட்டுடைய மானத்தை அடகு வச்சிட்டீங்க, உங்களுடைய பிள்ளைங்களை, அதாவது நிதியை காப்பாற்றுறதுக்கு தான் நிதி ஆயோக் கூட்டத்துல கலந்து கொண்டிருக்கிறீர்கள். இதனால் வரையிலும் கலந்து கொள்ளாதவர்கள் இப்போது கலந்து கொள்ள வேண்டிய தேவை என்ன? அதுல கலந்து கொண்டதுல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த முன்னுரிமை, அதற்கான புகைப்படங்கள் வெளியாகி இருக்கிறது, அதுவே உங்களுடைய கள்ள கூட்டணியை உறுதிப்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறத மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா செருப்பால் அடிச்சது மாதிரி சில கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க திமுகவை பார்த்து. திமுக இதுக்கெல்லாம் பதில் சொல்லுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக சொல்லாது. மறுபடியும் தொடங்கிட்டாங்க, திரிஷா, கீர்த்தி சுரேஷ், இப்படி இந்த அரசியலை தவிர வேற எந்த அரசியலுமே தெரியாது. நம்மளை பார்த்து சொல்லுவாங்க பிஜேபியினுடைய பி டீம்ட்டு. பிஜேபியோடு இவர்கள் மறைமுகமாக கூட்டணி வைத்திருக்கிறார்கள். எப்போல்லாம் ஒவ்வொரு அமைச்சருடைய வீட்டில் ரைடு போகுதோ அப்போல்லாம் மறுநாளைக்கு இவங்க டெல்லி போயிடுவாங்க. இப்போ முதலமைச்சருக்கு ரொம்ப நெருக்கமான ஆட்களுடைய வீட்டில் ரைடு வந்த உடனே முதலமைச்சரே நேரடியாக டெல்லி போயிருக்கிறார், தனியாக சந்திச்சிருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் தளபதியினுடைய அந்த அறிக்கையில தெளிவுபடுத்தி இருக்கிறார். இது திமுகவை இன்னும் கடுப்பேற்றுது. மற்ற திமுகவினுடைய அரசியல் சூழ்ச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இனி எடுபடாது. நீ எவ்வளவு நாள் மக்களிடம் பாஜக அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பூச்சாண்டியை காமிச்சு பொய்ய சொல்லி ஏமாத்தி வந்தீங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறை தெளிவாக அதை புரிந்து கொண்டார்கள். அதன் காரணமாக தான் இன்னைக்கு சரணடைந்த திமுகன்னு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல மிக முக்கியமான விஷயம், இதை சிரிக்கிறதா இதை பார்த்து அழுறதான்னு தெரியல. அதிமுக காரங்கெல்லாம் திமுகவை கிண்டல் பண்றாங்க. வெண்குடை வேந்தன் சொல்லி நம்ம ஜெயக்குமாரன்னு சொல்றாங்க. அப்போ திமுகவுடைய நிலைமையை பாருங்க. ஏற்கனவே அதிமுகங்கிற கட்சியே பாஜக அடமானம் வச்சாச்சு. 2016 to 2021 காலகட்டத்தில் இன்னைக்கு திமுக என்னெல்லாம் செய்தோ இதை விடவும் பல மடங்கு போய், ஐயா நான் உங்க அடிமை ஐயா அப்படின்னு சொல்லி கையை கட்டிட்டு போய் பிஜேபி கொண்டு வரக்கூடிய அத்தனை மோசமான திட்டங்களையும் சட்டங்களையும் ஆதரித்தவங்க இப்போவும் பாஜகவோடு நாங்கள் கூட்டணியுமே கிடையாதுன்னு சொன்னவங்க மீண்டும் கூட்டணி வச்சுக்கிட்டு, அப்படி இருக்கக்கூடிய அந்த நேரத்திலேயே இவர்கள் அதிமுக திமுகவை கிண்டல் பண்ணுது. அந்த நிலைமையில திமுகவுடைய மனநிலை மாறி இருக்கிறது. பாஜக திமுகவை வரவேற்கிறது. நயினார் நாகேந்திரன் வரவேற்கிறார். பாஜகவுடைய முதலமைச்சர்கள், பாஜக கட்சியை சேர்ந்தவர்கள், முதல்வருக்கு அங்க கொடுத்த முக்கியத்துவம் அதிலே தெரியுது. பாஜக திமுகவை நாடி நிற்கிறது.
திமுக பாஜகவை நாடி இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் இவர்களுடைய தயவுல தான் இன்னைக்கு ஒன்றிய அரசு இயங்கி வருகிறது. எப்போ வேணுமானாலும் இவர்கள் 2 பேரில் யாராவது ஒருத்தர் கூட கால வாரிடலாம். அப்படி ஒரு சூழல் வந்துச்சுன்னு சொன்னா, இந்த ஆட்சியை, பிஜேபி ஆட்சியை தக்க வைக்க வேண்டிய இடத்துல யார் இருக்கிறான்னா, முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த முறை கூட இந்த நிதிஷ்குமாரோ அல்லது சந்திரபாபு நாயுடைய ஆதரவோ இல்லைன்னா கூட 2024 தேர்தல் நேரத்தில் நாங்கள் ஒரு கொள்கை கூட்டணியை உருவாக்குறோம், குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டணியை உருவாக்கி இருப்பாங்க. இதுக்கு முன்பாக பாஜகவோடு கூட்டணி வைத்தவர்கள் தான், நேரடியாகவே கூட்டணி வைத்து பாஜக ஆட்சியை 5 வருஷம் நடத்துவதற்கு ஆதரவு கொடுத்தவர்கள். அன்னைக்கு கேட்டதுக்கு சொன்னாரு, வாஜ்பாய் நல்ல மனுஷன் அப்படின்னாங்க. நாங்கள் குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இதே கலைஞர் வந்து சொன்னார், திமுக ஒரு சமூக அமைப்பு, அதே மாதிரி RSS ஒரு சமூக அமைப்புன்னு சொன்னார். 2002 திமுக பாஜக கூட்டணி இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் தான் குஜராத்தில் இனப்படுகொலை, முஸ்லிம்களுக்கு எதிராக நடந்த மிகப்பெரிய படுகொலை நடந்துச்சு. இந்த மோடி அப்பதான் ஒரு இந்தியா முழுவதும் அறியப்படுகிறார் முஸ்லிம்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியலை செய்து. அப்போ திமுக பாஜகவோட கூட்டணியில் இருந்துச்சு. அந்த படுகொலைகளை பத்தி ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேசாதவர்கள் இந்த திமுக இன்னைக்கு இந்த நிலைமையில மறைமுகமாக ஒரு கூட்டணியை வைத்திருக்கிறார்கள். நாளைக்கே நிதிஷ்குமாரோ சந்திரபாபு நாயுடுவோ காலை வாரினார்கள் என்று சொன்னால் மு.க. ஸ்டாலினுடைய உதவியோடு பாஜக ஆட்சியை தொடரும். அதற்கு பாஜக திமுகவை நாட வேண்டி இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் பாஜக திமுகவோடு ஒரு சாஃப்ட் கார்னர்ல வச்சிருக்கிறாங்க. கூட்டணி அதிமுக கூட இருந்தா கூட அது தேர்தலுக்காக வைத்திருக்கிறார்கள். ஆனா திமுகவால பாஜகவுக்கு நன்மை இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக பாஜக திமுகவுக்கு என்ன வேணாலும் செய்யும். அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த ஈடி ரெய்டு மூலமாக சில பரபரப்பை கிளப்பிக்கிட்டு போதுமான ஆதாரங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்காமல் அந்த ஈடி ரெய்டுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களை, இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.